வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, விபரீத ராஜயோகம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு கிரக அமைப்புகள், விதிகள் என்ன, விதி விலக்குகள் என்ன, அதனுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்கணுன்றதை பார்க்க போகிறேன். சரியா? தொடர்ந்து பாருங்கள். சரி, விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன? முதல்ல 6, 8, 12ஆம் அதிபதிகள் அவர்களுடைய இடத்தை மாற்றி அமர்ந்து கொள்வது அப்படின்றது விபரீத ராஜயோக அமைப்புகள். இது பல பேர் இல்லை சில ஜோதிடர்கள் இதுக்கு வேறு மாதிரியும் ஒரு சில பலன்களை சொல்வார்கள், விதிகளை சொல்வார்கள். 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு பெற்று அவர்கள் அந்த 6, 8, 12ஆம் வீட்டிலேயே அமர்வதுன்னுவாங்க. அதுவும் ஒரு விதமான சரியான பதில்தான். ஆனால் அதில் ஏகப்பட்ட உள் விதி விலக்குகள் உள்ளது. அதாவது விபரீத ராஜயோகம் நடக்கணும் அப்படின்னா அது ஒரு விதமாக அப்பழுக்கு இல்லாமல் இருந்தால் மட்டுமே நடக்கும். சரி, ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு பார்க்க போகிறோமா அப்படின்னா இல்லை. உதாரண ஜாதகத்தை வைத்து பார்ப்பதை கூட உங்களுக்கு ஒரு விதியை சொல்கிறேன். அடுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு உதாரண ஜாதகத்தை வைத்தே எப்படி நடந்தது அப்படின்றத நான் விளக்குறேன். அது விபரீத ராஜயோகம் பார்ட் 2ஆக கூட வச்சுக்கோங்க. சரி, விபரீத ராஜயோகத்தில் ஒரு 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 பேசிக்ஸ் இந்த இடத்துல வெறும் 6, 8, 12ஆம் அதிபதி தானா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அதோட தொடர்பு கொண்ட கிரகங்களும் ஒரு சிலது இருக்குது. உதாரணத்திற்கு ஒரு மேஷ லக்னத்தை எடுத்துப்போம். புதன், அதாவது விதியின்படி, அதாவது நான் சொல்கிறேன் விபரீத ராஜயோக விதிப்படி புதன் இங்கே 8இல் அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம். செவ்வாய் இங்கே அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம். குரு தன்னுடைய வீட்டிலேயே மறைந்து 12இல் மறைந்திருப்பது விபரீத ராஜயோகம். இந்த குரு புதனையும் பார்த்து செவ்வாயும் பார்ப்பது விபரீத ராஜயோகம். அதாவது 6, 8, 12. சரி சார், இந்த விபரீத ராஜயோகத்தில் அப்படி என்ன தான் இருக்குது? எதுக்காக அதை விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம் அப்படின்னா, எதிர்பாராத விதமாக உங்களை லிஃப்ட் பண்ணி விட்டுரும். அது நீங்கள் தன அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் நல்ல பட்டம் பதவி ஒரு மடங்குக்கு 10 மடங்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் சரி. ஸோ அப்போ விபரீத ராஜயோகத்தில் எப்படி ஒரு சில வரைமுறை இல்லையா அப்படின்னா நிறைய இருக்குது, வரைமுறைகள் இருக்குது. உதாரணத்திற்கு ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு ரிக்ஷாவோ இல்லை ஒரு அன்றாடம் பிட்சை எடுத்து கொண்டிருப்பவர்கள் விபரீத ராஜயோகம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மாளிகை கோபுரத்தில் போய் உட்கார முடியுமான்னா உட்கார முடியாது. அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும், புரியுதுங்களா? அது உட்கார முடியாது. இந்த குபேரன் படம் மாதிரி டக்குன்னு தூக்கின்னு போய் உட்காத்தி வைக்கிறது சினிமாவில் நடக்கும். அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்போ எப்படி இருக்கும் சார்? பேசிக்காகவே அவங்க அந்த மாதிரியாக ஒரு பிட்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் அவங்களுக்கு இருப்பாங்க. அந்த தசாபுக்தி அடிப்படையில் தான் இருப்பாங்கன்னா 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் 10, 5க்கு அவங்க இருக்கும்பொழுது அவங்களுக்கு 1000, 2000 கிடைப்பது விபரீத ராஜயோகம். புரியுதா பாருங்கள். இல்லைன்னா 10,000 ரூபாய், 10,000, 20,000 கிடைப்பது விபரீத ராஜயோகம். ஏற்கனவே 10,000, 20,000ன்னு புழங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, இதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 10,000, 20,000ன்னு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு 10 லட்சம், 20 லட்சம் ஒரு நாளைக்கு வருவது விபரீத ராஜயோகம். ஒரு நாளைக்கு 10 லட்சம்னு வந்துட்டு வரவங்களுக்கு 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய் வருவது விபரீத ராஜயோகம். புரியுதுங்களா? சார், ஒரு நாளைக்கு உடனே எனக்கு கொடுத்துருமா? அப்படியெல்லாம் கொடுக்காதுங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது.
செவ்வாய் தசை ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு இது வேறு எந்த கிரகத்தோடைய தொடர்பும் போடல. என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 9 கிரகமும் 12 பாவகத்தை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். இங்கே ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். செவ்வாய் தசை நடக்குது. இங்கே செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்குது. ஸோ இப்போ இந்த செவ்வாய் தசை நடக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு, நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஜாதகருக்கு ஒரு வேலை கிடைக்குது. இது வரைக்கும் ஒரு 10,000 ரூபாய் வேலையில் போயின்ட்டுருக்கார். ஒரு வேலை கிடைக்குது. 12ஆம் இடத்தோட இவருக்கு கனெக்ட் ஆகி, செவ்வாய் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனாலும் 12ஆம் அதிபதியுடன் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனாலையும் மற்றும் 8ஆம் வீட்டுக்கு பரிவர்த்தனை ஆகிறதுனாலையும் இவருக்கு டக்குன்னு ஒரு வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடில் ஒரு வேலை கிடைக்குது. இல்லை இருக்கிற ஆஃபீஸ்லேருந்தே வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. திடீர்னு இவர் பேர் வருது. H1B விசா வந்து குழுக்களில் போட்டாங்க, வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஒரு அங்கே போகிறார், யூஎஸ் போகிறார். யூஎஸ் போய்கிட்டு இவர் 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பாதிக்கிட்டு ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபான்னு சம்பளம் வரும். இது விபரீத ராஜயோகம். என்னால ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விபரீத ராஜயோகத்தை எதோட ஈக்குவேட் பண்ணுறாங்க அப்படின்னா, லாட்ரி அடிக்குமா, 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் லாட்ரி அடிக்குமா, இந்த சமயத்தில் நான் லாட்ரி வாங்கினேன்னா அடிச்சிருமா? சத்தியமாக அடிக்காது. அடிக்கவே அடிக்காது. வேணா காசை நம்ம கொடுத்து நம்மளை வேணால் செருப்பால் அடிக்குமே தவிர அது அடிக்காது. ஏன்னா லாட்ரி அமைப்புகளுக்கு மிக முக்கியமான தருணமும் கோச்சாரமும் அந்த நேரத்தில் நட்சத்திரமும் நட்சத்திர பாதமும் கோச்சாரத்தில் அதுவும் எல்லாமே சேர்ந்து வரணும். எல்லாம் சேர்ந்து வரணும். இதை எப்படி சார் உங்களுக்கு உடனே நீங்கள் வந்து தீர்க்கதரிசியா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. நான் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். எனக்கு லாட்ரியில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னுடைய ஜாதகப்படி கோச்சாரமும் எல்லாம் ஒரு கரெக்டான ஒரு அமைப்பில் வரும்பொழுது, நான் சபரிமலைக்கு போகும்பொழுது கேரளாவில், ஆமாம், ஒரு குறிப்பிட்ட நாள், அதையும் சொல்லிடுறேன், என்னன்னு கூட சொல்லிடுறேன், ஓணம் அன்னைக்கு. நான் எப்பவுமே ஓணம் போது தான் சபரிமலைக்கு போகிறது வரைக்கும். அந்த ஓணம் தினம் அன்று ஒரு குறிப்பிட்ட நம்பரை நான் வாங்குகிறேன். நானும் என்னுடைய நண்பரும் வாங்குகிறோம். இன்ஃபேக்ட் அவருடைய ஜாதத்தையும் பார்த்துட்டு வாங்குகிறோம். அன்று எங்களுக்கு எனக்கு ஒரு 2,000 ரூபா விழுது. நான் லாட்ரியே வாங்கினது கிடையாது, எனக்கு அதில் உடன்பாடும் கிடையாது. ஆனால் அது ஜெயிக்குமா? ஏன்னா நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவேன், R&D பண்ணுவேன். இந்த மாதிரியான அமைப்புகள் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இப்படி வருமா வராதா. அஃப்கோர்ஸ் எனக்கு நடந்துட்டுருக்கிற தசாபுக்தி அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதனால் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுக்தியாக இருக்கா இல்லையான்றது 2வது விஷயம். ஆனால் விழுமா விழாதா? விழுந்தது. 2,000 ரூபாய் விழுந்தது. எத்தனையோ பேர் வாங்குகிறாங்க லாட்ரி டிக்கெட்டு. அதில் ஒரு 2,000 ரூபாய் விழுந்துதா இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க, 2,000 ரூபா கொடுத்து. அப்போ எத்தனை? கிட்டத்தட்ட நீங்கள் 10 மடங்கு அதிகப்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த சமயத்தில், அந்த நாளில், அந்த விஷயத்தில் ஒருவேளை நான் ஒரு 10 கோடி ரூபாய் வாங்கியிருந்தேன்னா, நல்லா அந்த சமயத்தில் அந்த நாளில் 10 கோடி ரூபாய் சீட்டு வாங்கியிருந்தேன்னா வேணா எனக்கு 1 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிறது உண்டு. ஆனால் அதே மாதிரி கோச்சாரம் மறுபடியும் வரணும், அதே மாதிரி அமைப்புகள் மறுபடியும் வரணும், அதே உங்கள் ஜாதகத்திலையும் அந்த தசாபுக்திகள் இருக்கணும் சுத்தம். ஸோ அப்போ லாட்ரி டிக்கெட்டு வாங்கினா விபரீத ராஜயோகம்னாலே லாட்ரி டிக்கெட்டுன்னு நினச்சிக்கிறீங்க, கிடையவே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு அந்த லாட்ரின்றது அந்த நிமிஷத்தில், அந்த நேரத்தில், அந்த ஹோரையில் உங்களுக்கு விழுந்திருக்கணும். எல்லாம் ஒன்றா வரணும், அப்போ தான். ஆனால் பொதுவாகவே விபரீத ராஜயோகம்னா இந்த மாதிரியான அமைப்பில் இருப்பது விபரீத ராஜயோக அமைப்புகள். அதாவது 6, 8, 12ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டது. இதில் இன்னும் ஒரு சில அமைப்புகளையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, சார் இப்படி தான் இருக்கணுமா? இல்லைப்பா, இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இதுவும் விபரீத ராஜயோகம்தான். ஏன் புதன் தசை நடக்கூடாதா? நடக்கலாமே, சூப்பராக இருப்பார், சூப்பராக இருப்பார். இந்த ஜாதகர் ஒரு உதாரணத்திற்கு இந்த இடத்தில் புதனுக்கு தொடக்கூடாத கிரகங்கள் அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. புதனை தொடக்கூடாத கிரகங்கள்னு இருக்குது. இந்த குருவுடைய பார்வையே கொஞ்சம் மட்டுப்படுத்தும்.
வேண்டாம், இந்த குரு இங்கே கூட இருக்க வேண்டாம். இந்த இடத்தில் புதன் தசை, இந்த இடத்தில் புதன் திசை இன்னும் ஒரு சில கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் சூப்பராக வேலை செய்யும். மேஷ லக்னத்துக்கு வரக்கூடாத தசை கெடுக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை, மாறுதலாக கொடுக்கும். அதுதான் விபரீத ராஜயோகம். கொஞ்சம் சுத்தம். அதன் பின்பு இந்த புதன் எந்த சாரத்தில் இருக்கார், யாருடைய தொடர்பில் இருக்கார், யாரால் பார்க்கப்படுகிறார், சாரம் கொடுத்த கிரகம் யாருடன் இருக்கு, இதெல்லாம் இருக்குது. ஒரு பலன் எடுக்கணும்னா எல்லா ஆங்கிள்லேயும் பார்க்கணும். இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு போக முடியாது. கூடுமான வரைக்கும் எத்தனை எவிடன்சஸ் நமக்குள்ளே எடுத்துன்னு வர முடியுமோ, ஒரு லெகோ டாய் மாதிரி எத்தனை பிட்ஸ் அண்ட் பீசஸை ஒன்று ஒன்றா சேர்த்தாதான் சித்திரம். ஒரு டாட் இருக்கும், ஒரு டாட் இருக்கும், இது ஒரு ரவுண்டு. அப்படின்னா இந்த ரவுண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டாட்லேருந்து இந்த டாட், இந்த டாட்லேருந்து இப்படி எல்லாம் சேர்த்துட்டு வந்தால் தான் ரவுண்டு. இந்த டாட்டில் இந்த டாட் சேர்ப்பேன், இது நான் சேர்ப்பேன், இது எனக்கு தேவையில்லை, இதை நான் விட்டுருவேன், இதை சேர்ப்பேன், இது எனக்கு நான் தேவையில்லை, நான் விட்டுருவேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது சாரம், இது நட்சத்திரம், சேரவில்லை அப்படின்னா இப்படி தான் நிற்கும், ரவுண்டு வராது. ஸோ அப்போ என்னென்னா, உங்களுக்கு எல்லா எவிடன்சஸும் வேணும், எல்லாமே வேணும். இன்னும் சொல்லப்போனால் த மோர் அக்யூரேட் பலன் எப்போ நீங்கள் உங்களால் எடுக்க முடியும் என்றால், எவ்வளவு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டு எத்தனை பலன்களை, எத்தனை கிரக அமைப்புகளையும், எத்தனை விஷயத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்றது ஒன்று இருக்குது. அதெல்லாம் கன்சிடர் பண்ணினாதான் பலன் வரும். பண்ணாமல் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வரும், ஆனால் அது வராது. நிறைய விஷயங்களுக்கு வரும், ஆனால் வராது. எப்போ வரும் எப்போ வராதுன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய சூட்சமே. புரியுதுங்களா? ஸோ அப்போ விபரீத ராஜயோகம் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் அந்தந்த வீட்டிலேயே ஆட்சி உச்சம் போன்ற அமைப்பு பெற்று அதனுடைய தசை நடந்து அந்த அந்த தசாநாதனுடைய வலிமையும் மற்றும் தசாநாதனுக்கு கிடைக்கப்பெற்ற தொடர்பும், தசாநாதனுக்கு யாருடைய பார்வை இருக்குது, தசாநாதனுடைய நட்சத்திரங்கள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து செயல்படும். இன்னும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி மேஷ லக்னத்துக்கு புதன் 6ல் 100க்கு 90 பேருக்கு இருக்கும். மேஷ லக்ன ஜாதகத்தை எடுத்திங்கன்னா பொதுவாகவே மேஷ லக்னத்திற்கு புதன் 6, 8 இந்த மாதிரி 12ஆம் இடத்தில் அமர்வது 100க்கு 90% ஜாதகத்தில் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாதுன்னா, மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்காது. ஸோ ஒரு விபரீத ராஜயோகம் செயல்படும்னா தசாநாதன் மட்டும் 6, 8, 12 உட்காந்தா பத்தாது. அந்த தசாநாதனுக்கு சாதகமாக மற்ற கிரகங்கள் இருக்கான்றது ரொம்ப முக்கியம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளே நுழையிறீங்க, ஒரு தலைவனாக நீங்கள் ஒரு வீட்டில் நுழையிறீங்க. உங்களுடைய மனைவி, அம்மா, குழந்தை, அப்பா உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அந்த வீட்டில் நீங்கள் ராஜா. அதே வீட்டில் நீங்கள் நுழையிறீங்க, நீங்கள் தான், உங்களுடைய வீடு தான், உங்கள் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் குழந்தை உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா நீங்கள் அந்த வீட்டில் இருந்தும் இல்லாத மாதிரி தான். இது புரிஞ்சால் ஜோசியம் புரியும். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். விபரீத ராஜயோகம்னாலே எல்லாருமே ஒரு டைப்பாக எனக்கு என்னமோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், என் ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இருக்குது, அற்புதமாக இருக்குமா, கோடிகளில் சம்பாதிப்பேன். எல்லாரும் கோடிகளில் சம்பாதிக்க முடியாது. அந்த ஒரு கிரகத்திற்கு சாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு கிரகத்திற்கு நல்ல அமைப்பு இருக்கா, ஒரு பாவகத்துக்கு நல்ல அமைப்பு இருக்கா. 12 பாவகம் 12 கட்டம் எதுக்கு பின்ன 10ஆம் வீடுன்னு எதுக்கு கொடுக்குறாங்க, 2ஆம் வீடுன்னு குடும்ப வீடுன்னு எதுக்கு கொடுக்குறாங்க? இதையெல்லாம் நம்ம பரிசீலித்து பார்த்து சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் விபரீத ராஜயோகம் செயல்படும். புரியுதுங்களா?
பார்ட் 2 வேறு ஒரு உண்மையான ஜாதகத்தை போட்டு அவருக்கு எப்படி பன்மடங்கு உயர்த்தியதுன்றதை பார்ப்போம். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.